நாம இந்த வீடியோவில் வந்து ஒருத்தர ஏஎல் ரிசல்ட் சீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், ஏதாவது ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸுக்கு ஒரு தற்காலிகமாக யூஸ் பண்ணக்கூடியதாக ஒரு ஏஎல் ரிசல்ட் சீட்டை எப்படி டவுன்லோட் பண்ண போகிறேங்கிறத பார்க்க போகிறோம். ஏனெண்டா நிறைய பேர் ரிசல்ட் சீட்டை வந்து அவங்களோட வெப்சைட்டில் போய் அந்த இண்டெக்ஸ் நம்பர் அடித்து பார்த்துருப்பீங்க, அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்க, ஏதாவது டாக்குமெண்ட்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு. உண்மையிலே பார்க்க போனால் அப்படி யூஸ் பண்ணான்னு கேட்டால் கிடையாது. கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இருக்கேன்னு சொன்னால் உங்களோட ஏஎல் ரிசல்ட் சீட்டை வந்து ஒரு வெப்சைட்டில் வச்சிருக்காங்க. டெம்பரரியாக நீங்கள் என்ன செய்யலாம், அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுலேயே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சிக்னேச்சர் வைக்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் சீட் இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரிஜினல் வாரது கொஞ்சம் காலமாகும் உங்களோட கைக்கு. அது வரைக்கும் இதை வந்து என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு ஆதாரமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுதான் ஒரிஜினல் கிடையாது, இது ஒரு ஆதாரமாக எங்கேயாவது உங்களோட ஏஎல் ரிசல்ட் சீட் கேட்டாங்கன்னா இதை கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட சேர்த்து இன்னொரு விளக்கம் சொல்லணும்னு சொன்னால், நம்மளோட வாட்ஸ்அப் வந்து இந்த வாட்ஸ்அப்பே வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு, என்ன விளக்கம்ண்டா யூடியூப்ல இருந்து லிங்க் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலமாக நம்மளோட ஜேஹெச் கம்யூனிட்டியில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிறதுக்கு. ஸோ அதாவது வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் வெளியால் இருந்து லிங்குகள் அதிகமாக நிறைய பேர் ஜாயின் ஆக தொடங்கினோனையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், நிறைய லிங்குகள் வந்தோடனே வாட்ஸ்அப்பை வந்து அப்படி பிளாக் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ரிவ்யூ கொடுத்துருக்கு, ஒரு 24 hours மட்டும் வேலை செய்யாதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு பிறகு அடுத்த வீடியோவுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2024. இது இந்த காலத்துக்குரியது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசெட் ஆகிட்டு எல்லா லிங்குகளும் ரீசெட் ஆகிட்டு எதுவுமே வேலை செய்யாது. ஸோ அது பிளாக் எடுபட்டாத்தான் வாட்ஸ்அப் ரீதியானது செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு வாட்ஸ்அப் கணக்கை வந்து நான் முன்னுக்கு ஸ்க்ரீனில் போடுவேன். ஸோ அந்த நம்பருக்கு பர்சனலாக கண்டெக்ட் பண்ண விரும்புகிறவங்க அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வளமையாக சொல்கிறது தான், சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து ஷேர் பண்ணுங்கள். என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்சித் ஹசன். சிம்பிள் ப்ராசஸ் தான் இது. வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது, உங்களோட ரிசல்ட் சீட்டை டவுன்லோட் பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த வெப்சைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நவீன காலத்தில் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி வந்து என்ன செஞ்சிருக்காங்க, எஜுகேஷனா எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் இதை வச்சிருக்காங்க. ஸோ என்ன வெப்சைட்னா onlineexams.gov.lkங்கிறதா வெப்சைட். நீங்கள் ப்ரைவேட் ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடணும்ட்டா எக்ஸாம் சம்மந்தமாக இந்த வெப்சைட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ onlineexams.gov.lkங்கிற இந்த வெப்சைட்டை கிளிக் கூகுளில் சும்மா சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து சும்மா கூகுளில் என்ன வரும்னா முன்னுக்கு வந்து லிங்குகள் வரும். அதில் ரெண்டாவது இருக்கிற லிங்க் தான் அதிகமாக வந்து வேலை செய்யும். ஸோ லொகின் நம்ம காட்டுங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா லொகின் ரெஜிஸ்டர் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு கணக்கு இருக்கும், அக்கௌண்ட் இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் லொகின் பண்ணி போங்க. அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது அடுத்த பின்னு குறிக்கிற வந்து தான் தேவைப்படும். இல்லாதவங்க என்ன செய்யுங்கன்னா ரெஜிஸ்டருங்கிறத கிளிக் பண்ணும். அதில் 3 விஷயம் தான் கேட்பாங்க. உங்களோட நேம், உங்களோட என்ஐசி நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர் உண்டு. நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க, நிறைய பிள்ளைகள் விடுற தப்பு யாரோ ஒருத்தர் ஃபோன் நம்பரை கொடுக்கறது. நீங்கள் இதுக்கு வந்து பாஸ்வேர்ட்லாம் ரீசெட் பண்ண முடியாது. இதுக்கு நீங்கள் பிளே ஆகிட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது அந்த மினிஸ்ட்ரி அந்த இந்த வெப்சைட்டுக்கு பொறுப்பான மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் மெசேஜ் பண்ணி கால் பண்ணி, அது பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால் உங்களோட இண்டிவிஜுவல் ஃபோன் நம்பரை சரியாக கொடுங்க. பிள்ளையாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு ரீசெட் பண்ணுறது கஷ்டம், ரொம்ப ரொம்ப ப்ராசஸ் கூட. ஸோ உங்களோட நேம், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட என்ஐசி நம்பர். நிறைய பேர் பிரின்சிபல் மாறுற நம்பர்ஸ், யாராவது டீச்சர்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்குறவங்க அவங்களோட நம்பர்ஸ் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ யாராவது செஞ்சு கொடுக்குற ஆட்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கொடுக்காதீங்க, அவங்களே கொடுங்க. அதாவது மேக்ஸிமம் உங்களோட இண்டிவிஜுவலான நம்பரை யூஸ் பண்ணுறது தான் பெனிஃபிட்டாக இருக்கும். யூனிவர்சிட்டிக்கும் அதுதான் ப்ரொசஸ், யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனுக்கும் அதுதான் கவனமாக இருக்கணும். ரைட், அது 3 கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் சிட்டிசன்னா டீச்சர் அடுக்கும், அதில் ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன்லாம் இருக்கும் அடியில். ஸோ அதை நீங்கள் ஒன்றுமே செய்யறதுல டிக் பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா ஓடிபி நம்பர் வெரிஃபிகேஷனுக்கு உங்கள் ஃபோன் நம்பருக்கு வரும். 1-2 முறை செக் பண்ணிக்கொள்ளுங்க கொடுக்குறது டீட்டெயில்ஸ். ஸோ ஓடிபி நம்பரை அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க, ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கு பிறகு வந்து சில டைம் லொகின் ஆகி உள்ளே போகும், இல்லாட்டி லொகின் ஆகாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் லொகின் ஒன்று இருக்கும். ஸோ லொகினை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட என்ஐசி நம்பர் தான் கேட்கும், பாஸ்வேர்டே கிடையாது இதுக்கு. எப்படி இந்த சிஸ்டம் வேலை செய்யுதுன்னா, உங்களோட என்ஐசி நம்பரை நீங்கள் டைப் பண்ணால் நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் ஓடிபி ஒன்று போகும். அந்த ஓடிபி நம்பரை வந்து இதில் பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் லொகின் ஆகும். இப்போ இதில் என்ன செய்கிற நிறைய பேர் அந்த அவங்களோட ஃபோன் நம்பரை வேற ஒருத்தரை கொடுத்தா ஒரு தடவை செஞ்சு கொடுத்துடலாம், இன்னொரு தடவை செய்ய போனால் அவர் எங்கே இருப்பாருன்னு தெரியா அநியாயமாக
33 சம்டைம் எடுத்துக்கலாமல் போகிறதுனா இந்த பிரச்சனையில் வாருது. ஸோ அப்போ என்ன செய்யுங்கன்னா அப்படி கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து நீங்கள் லொகின் ஆகி போனீங்கன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டே வந்து என்ன இருக்குமென்னு சொன்னால் ரிசல்ட் சீட் தான் உங்களுக்கு டவுன்லோட் ரிசல்ட் சீட் 2023/2024 டவுன்லோட் ரெஜிஸ்ட்ரின்னு கிடைக்கும். அதாவது ஒரு ரிசல்ட் சீட் வந்து அடுத்த எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் அந்த ரிசல்ட் சீட் ஒரு மாதத்துக்கு கிடைக்கும், ஒரு 4-5-6 மாதத்துக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருமோனா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டுருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தால் தான். ஸோ நீங்கள் அதை என்ன செய்யுங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் பாக்ஸில் அதில் எப்படி டவுன்லோட் பண்ணி சொல்லிப்பாங்க. விரும்ப நான் பாருங்கள். இல்லை நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிசல்ட் சீட் காட்டுப்படும். ஆக அடியில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகும். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணி போட்டு டவுன்லோட் ஆன ரிசல்ட் சீட் எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி, இவ்வளோதான் விஷயம். அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், லொகின் பண்ணுங்கள். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், முன்னுக்கே காட்டிட்டு இருக்கும் உங்களோட ரிசல்ட் சீட். அதை வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் சீட் டவுன்லோட் இருக்கும், கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் வந்துடும். இந்த ரிசல்ட் சீட்டில் வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட் ஆகப்பட்டதுன்னு சொல்லி ஒரு நல்லாவே அந்த என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு நல்ல ரிசல்ட் சீட்டாகவே இருக்கும். அதை பார்க்குறது ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடியதாகவே இருக்கும். அதில் பிரின்சிபல் சிக்னேச்சர் வைக்கிறதெல்லாம் இருக்கும். த்ரூ காப்பி பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குன்னா அதையெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸுக்கு டூப்ளிகேட் கொடுக்குறேன்னா அதை அந்த ஒரிஜினல் வார வரைக்கும் அதை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜம்ஷித் ஹசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் தார ஆதரவு வந்து சேனலை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டி போக உதவியாக இருக்கும். ஸோ நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.